உலகெங்கும் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். கந்த சஷ்டி பெருவிழா. சார், கந்த சஷ்டி பெருவிழா முருகனுக்கு உள்ளது. என்ன பெரிய விசேஷம்? பொதுவாக கந்தன், கடம்பன், இடும்பன் அப்படின்னு பேர். இடும்பன்னா கந்தனுக்கு உதவி பண்ணக்கூடியவன், அல்லது அவனுடைய பாதுகாப்பு அதிகாரி. நமக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் கந்த கடவுள். இதில் நம்ம சேனலில் மட்டும் வித்தியாசமாக 2025, 26, 27 இந்த 3 வருடத்துக்கும் கந்த சஷ்டி பெருவிழாக்குள்ள 12 ராசிகளுக்கு உண்டான வணங்க வேண்டிய முருகன் டெம்பிள், முருகன் ஆலயம். என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறாரு? ஏன் 3 வருஷத்துக்கு அப்படின்னா, சனீஸ்வரன் அப்படின்னு பேர். சனீஸ்வரனை அடப்பதற்கு அல்லது அடக்குவதற்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் கந்தனுக்கும் அவன் அடிமை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வருடத்துக்கு வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு 12 ஆலயங்களை சொல்லுவதை காட்டிலையும் இதை கால தசாபுத்தியல் மாற்றம், அதுபோல் ஒவ்வொரு வருட பலன்கள், ஒவ்வொரு தை மாத பலன்கள், இப்படி எல்லாத்தையும் பிரசன்ன அடிப்படையில் எடுத்து 2027 முடிக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியும் கணக்கில் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்த கடவுளை வணங்குங்க. அவனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்வீங்க. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள். கடகராசி நேயர்களே, சந்திரனுடைய வீடு. தான் குழம்புவது மட்டும் இல்லாமல் அடுத்தவரையும் குழப்பவரான வல்லவர் சார் நீங்கள். ஆனாலும் கூட அந்த குழப்பம் நன்மையே பயக்கும் என்று இருக்கக்கூடிய நீங்கள் விருத்தியோகமாக வணங்க வேண்டிய ஆலயம் முருகன். எனக்கு எல்லா ஆலயம் தெரியும் சார். பெரும்பாலும் கடகராசிக்காரங்க போய் பாடம் நடத்துவாங்க. ஒரு ஜட்ஜுக்கு போனால் அவருக்கே பாடம் நடத்துவாங்க. நான் எல்லா ஆலயம் போக்காத முருகன் ஆலயமா அப்படின்னா, என் அப்பன் வயலூர் முருகப்பெருமான் என்று சொல்லி தான் என்னுடைய ஆச்சாரியமான மானசீக குருநாதர் வாரியார் சாமிகளை ஆரம்பிப்பார். இந்த வாரியார் சாமிகளை வணங்கக்கூடிய திருச்சியில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற வயலூர் முருகப்பெருமானை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பசுமை ஏற்படும். குழப்ப நிலையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் சார். தொழில் வல்லுநர்களாக இருந்தவங்களுக்கு குடும்பத்தில் எப்பயுமே தயக்கமும் குழப்பமும் ஏற்பட்டு கொண்டு இருக்குது சார். பிள்ளைகள் பெத்த பிள்ளைகள் பேச்சை கேட்கல. என் தாத்தா பாட்டி சொத்தை காட்டிலையும் நான் உழைச்ச சொத்தை பாதுகாக்குமான்னு தெரியல என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி முதியோர்களே, வயலூர் முருகப்பெருமான் உங்களுக்கு துணை இருப்பான். தாழ்வு மனப்பான்மை அல்லது தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றக்கூடியது, தனக்கு பிடித்தால் உதவி செய்யக்கூடியது, கிள்ளி போடு அள்ளி ராசி அல்ல கடகராசி, அள்ளி தெளிக்கக்கூடிய கடகராசிரியர்களே, உங்களுடைய கலக்கமும் தயக்கமும் நீங்க வேண்டுமா? வயலூர் முருகப்பெருமானை பாருங்கள். ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். வாரியார் சுவாமிகள் அந்த காலத்தில் செல்ஃபோன், இன்கமிங் செல்ஃபோன்லாம் கிடையாது. ஒரு உபதேசத்துக்கு போயிருக்கிறாரு. அவருடைய அண்ணன் பொருளாதார ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தி ஒரு மேலே இருந்து கீழே குதித்து தன் உயிரை மாய்த்து கொள்ள போவதாக ஒரு செய்தி வருது. இவரோ உபன்யாசத்தை ஆரம்பிக்க வேண்டும். தன்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த வாரியார் சுவாமிகள் என்ன செஞ்சார்னா, வயலூர் முருகப்பெருமான மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டாரான். என் அண்ணனை காப்பாற்றினா என்னுடைய ஆயுள் முழுவதும் உன்னுடைய பேரே உச்சரிப்பேன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அண்ணன் காப்பாற்றப்பட்டார். அன்னையிலிருந்து இன்னைக்கு முடிக்க அவர் பேச்ச ஆரம்பிக்கும் போதெல்லாம் என் அப்பன் வயலூர் முருகப்பெருமான், அது ராமாயணம் இருந்தாலும் சரி, மகாபாரதமாக இருந்தாலும் சரி, வயலூர் முருகப்பெருமானை சொல்லி தான் ஆரம்பிப்பார். தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அவனுடைய ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருப்பக்கூடிய வயலூர் முருகப்பெருமான் என்று சொல்லும் பொழுதே அவருடைய உயிர் ஆச்சாரியமாக கடந்ததையும் நாம் நன்கு அறிவோம். இதிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, கடகராசிக்காரர்கள் எவ்வளோ வயலூர் முருகப்பெருமான பேரை சொல்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகள், பெத்த பிள்ளைகள் சரியாகும், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், தொழிலாதாரத்தில் அபிவிருத்தியாகும், மேலும் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்ப நிலை மாறி ப்ரெஷர், பிபிலாம் குறையக்கூடிய காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு. கூடுதலாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இது முடிக்க ஷேர் ஹோல்டர்ஸில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் திடீர்னு யோகம் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக டாக்டர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, உங்களுடைய பெயருக்கு தகுந்த ஊதியம் வரணும். பெரும்பாலும் கடகராசி டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பேர்லாம் வேணாம் சார், நான் படித்த படிப்புக்கு எனக்கு சேலரி வரணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை வயலூர் முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான். கூடுதலாக பிள்ளைகள் பிறக்கும் பொழுது இந்த கால நேரத்தை மாற்றி வைப்பாங்க சார். இப்போ வேணால் குழந்தை அல்லது ஊனமற்ற குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜனனமும் மரணமும் மகேசன் கையில்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை மீறி ஒரு ஜனனம் உருவாகணும் அப்படிங்கிற காலகட்டம்
காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் என் அப்பன் முருகப்பெருமான் என்று சொல்லி உங்கள் மனைவி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க, ஸ்கேன் எடுங்க, முருகனே பிறப்பா, இது வந்து முருகன் மேலே ஆன எல்லாத்தையும் குழப்பி கொள்ளாதீர்கள். மனைவியினுடைய ஆரோக்கியம் முக்கியம், குழந்தை முக்கியம். ஆனாலும் முருகன் இருக்கும் பொழுது வினைப்பயன் என்ன செய்யும் என்பதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள். கூடுதலாக அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். மேலதிகாரிகளை பற்றி கமெண்ட் எதுவும் பண்ணிட வேணாம். ஒரு கால் ஏதாவது தவறுதலாக அதிகாரிகள் வன்முறையாக பேசும் பொழுது மனம் தாழாத ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது வயலூர் முருகப்பெருமானை மாலை பொழுதில் போய் சந்திங்க. அவங்க அதிகாரிக்கும் இவனை மன்னிக்கக்கூடிய தனத்தையும் உங்களுடைய துடிப்பான பேச்சையும் குறைத்து உங்களுக்கு ஒரு செயல்திறனை கொடுப்பான். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும். ஸோ அரசாங்கத்துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தன்னுடைய கலை நயமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம் சார், சாயங்காலத்துக்கு மேலே எனக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இல்லை சார் அப்படிங்களாம் ஃப்ரீனஸ் ஆக்கி எதற்குமே ஒரு காலம் வரணும், நான் துணை இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். கூடுதலாக இந்த கடகராசி நேயர்களுக்கு நம்ம சேனல் வழியாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எத்தனையோ பேர் ஆன்லைன் பிஸ்னஸ்லையும் அல்லது நம்மளோட சூதாட்டத்திலையும் தன் உயிரை மட்டும் மயத்து கொள்ளாமல் அந்த குடும்பம் தெருவில் நிற்கக்கூடியதை நாம் எல்லாம் தொலைக்காட்சி வழியாகவும் பேப்பர் வழியாகவும் அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ கடகராசிக்காரர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்னால் உயிரை மாய்த்து கூடக்கூடிய தன்மையை கடகராசிக்காரர்கள் பிரார்த்தனை பண்ணால் நிறைவேற்றுவான்ங்கிறத இந்த முருகன் மேல் ஆணையை அவங்களிடம் நிரூபித்து, ஸோ ஊராருக்கு பண்ணக்கூடிய பிரார்த்தனை ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வரும்னு சொல்வதற்கு இணங்க இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு நிமிடம் பிறருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு வேண்டுங்க. நீங்கள் வேண்டுன்னா முருகன் கேட்பான்ங்கிறத அப்போனா எப்பேற்பட்ட ராசி கடகராசி அப்படிங்கிற நினைவில் கொள்ளுங்க. இந்த வயலூர் முருகப்பெருமானுக்கு போகிறதுக்கு கோயில் வாசலுக்கே பஸ் இருக்குது. இப்போ நெட்டில் சர்ச் பண்ணாலே எல்லாம் வந்துடும். அதனால் எனக்கு தெரியாது எப்படி என்னன்னு தேவையில்லாமல் கமெண்ட் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வயலூர் முருகப்பெருமான் போங்க, மகத்தான வாழ்க்கை உங்களுக்கு உண்டுங்க. மேலும் கந்த சஷ்டி பெருவிழா சார், என்ன சார் பெருவிழா அப்படின்னா சூர சம்ஹாரம் அப்படின்னு நடக்கும். சூதனை வதம் செய்தது. இந்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுக்கும் மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு சார். அதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்து சார். அல்ல இப்போவும் நம்மக்கிட்ட சூரன் இருக்கிறான். ஒருத்தன் பக்கத்தில் வண்டியில் போய்கிட்டு போய் புர்ருன்னு போயிட்டா நம்ம கோவம் வந்துடுது. அந்த வேகம் வருது இல்லையா, அதுதான் சூரன். நம்ம அப்பா அம்மா ஒரு 5 வார்த்தை எதிர்த்து பேசிட்டா கோவம் வருது இல்லையா, அதான் சார். பேட்ஸ் ரொம்ப கத்திருச்சு சார், நம்ம வளர்க்கக்கூடிய பேட்ஸு பொறுக்க முடியல சார், அதுதான் சூரன். ஸோ இந்த சூரபத்மன் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தொடர்பில் உள்ளவன். அவன் ஒரு பெரிய முருக பக்தர். அது சார் அவனை அசுரன் சொல்கிறீங்க, அப்படின்னா அவனை முருக பக்தன் சொல்கிறீங்க அப்படின்னா, அவனை வதம் செய்கிற உடனே முருகன் கேட்டான் உனக்கு என்ன வரம் வேண்டும்னு. நான் சேவலாகவும் மயிலாகவும் ஆகணும்னு சொன்னேன். அதனால தான் முருகப்பெருமான் இன்றைக்கும் சேவல் கொடியோடு இருக்கிறது. நிறைய ஆலயங்களில் குறிப்பாக மயிலம் போனீங்கன்னா முருகன் சன்னிதானம் ஃபுல்லாக சேவலாக இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம். சேவல் அதிகால வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தை நினைவூட்டு மனிதனுக்கு எழுப்பி முருகனை வணங்கு என்று சொல்லுதான் நடந்தது. அப்போ அந்த அசுரன் எப்பேற்பட்டவன் பாருங்கள். இதில் இருந்து மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்புனா, நம்ம மனதுக்குள்ளேயும் அசுர குணம் இருக்குது. அது எப்போ வேணால் வெளிவரும். அந்த அசுர குணத்தை குறைஞ்சிட்டாரு ப்ரெஷரு, பிபி, சுகரு, சால்ட்டு, ஹார்ட் டிசீஸு, மண்டை கோளாறு இதெல்லாம் இருக்காது. இது எல்லாம் ஏறிக்கிச்சுன்னா ஏன் சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, சூரனை வதம் செய்யும் பொழுது கஜமுகாசூரனா வருவான், அசுரனா வருவான், அப்புறம் சேவல் தலையோடு வருவான். நீங்கள் அந்த நிகழ்வை தொலைக்காட்சியில் இல்லை நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அப்போ நம்முடைய மண்டக்கணமாகப்பட்டது பல்வேறு ரூபங்களை கோபத்தை வெளிப்படுத்தும். கோபத்தை குறைத்து கொள். கோபமே குறைக்க முடியலையா, முடிவில் சரணாகதி அடி, கந்த கடவுளாக கூடிய செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தூர் வடி வேலவனை சரணாகதி அடி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மனித வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புடைய கந்த சஷ்டி. இந்த கந்த சஷ்டின்னு சொல்லாமல் ஏன் பெருவிழா தெரியுமா? ஒவ்வொரு தடவும் அந்த நிகழ்வை தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம சேவிக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தை அடைகிறோம். அது சார் 6 நாள் நான் விரதம் இருக்கணுமா சார், முடிவில் நான் வாழைப்பழமும் பாலும் சாப்பிடுமா சார் அப்படின்னா, முருகா 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 என்று உள்ளம் சூடுனா அந்த 6 நாள் சாப்பிட வேண்டியதில்லை. இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது, விரதமே இருக்க வேணாங்கிறது என்னுடைய வாதம் இல்லை. ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்கு உண்டான வழிபாடு முறையில் விரதம் முக்கியம். அதெல்லாம் காட்டிலையும் முருகன் எளிமையானவன். உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல் முருகான்னா முருகன் இறங்கி வந்துட்டானா. நீ என்னையா பாட வந்த, ஏதோ நான் காட்சி கொடுக்குறேன்னு காட்சி கொடுத்த நிகழ்வு நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மதுரை ஷோமுன்னு ஒருத்தர் பாடகர் இருந்தார். அவர் பாடினார், அலையா அலை கடலா அப்படின்னாரு. நம்ம அந்த மக்களுடைய கூட்டத்தை பற்றி பாடினார். இந்த நிகழ்வில் நீங்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா,
கடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ரோஷமா வந்து அலை அடைக்கும். அல்லது ஆனந்தமா வந்து அலை அடைக்கும். செந்தூர்ல அப்படி இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான மக்கள் தொகை ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வு திருச்செந்தூர்ல இருக்குது. இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் ஸ்தலத்திலும் கந்த சஷ்டி பெருவிழா சிறப்பு. நம்ம தொலைக்காட்சியில மட்டுமே 12 ராசிகளுக்கு உண்டான முருகன் கோயிலையும், குறிப்பா இந்த கந்த சஷ்டி விழாவும் நீங்கள் கடைபிடிச்சு பெருவாழ்வு வாழணுமாய் சொல்லி, உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.